இப்படி இருக்க அயன் பாக்ஸை இந்த மாதிரி மாற்றலாமா? வாங்க, ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கு வந்து நான் ஒரு டேப்லெட் தான் எடுத்திருக்கேன். நான் வந்து பேராசிட்டமால் எடுத்திருக்கேன். வேறு டேப்லெட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஸோ நான் எப்போவுமே பேராசிட்டமால் யூஸ் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை வச்சுட்டு அயன் பாக்ஸை வந்து நல்லா ஃபுல் மேக்ஸிமம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த டேப்லெட்டை வச்சு நல்லா அதில் எந்த இடத்துல கரை இருக்கோ அந்த இடத்துல வச்சு தேய்ச்சிங்கன்னா நீங்கள் வீடியோலேயே பார்க்க முடியும். அந்த அழுக்கு அந்த கரை ஃபுல்லாக மெல்ட் ஆகி கீழே ஒழுகுது. நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் துடைக்கிறேன். வேறு ஏதாவது கிளாத் வச்சு துடைக்கும்போது ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால அந்த கிளாத்தோட இது போயிட்டு ஒட்டிக்குது. அதனால் நான் டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறேன். டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லை வேறு ஒரு குச்சியில் ஒரு லைட்டாக ஒரு துணியோ டிஷ்யூவே கட்டிட்டு டேப்லெட்டை லைட்டாக தண்ணியில் கரைச்சி அதுக்கப்புறம் ரப் பண்ணி பாருங்கள். நான் வந்து ஆல்ரெடி நிறைய டைம் பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக டேப்லெட்டை வச்சு பண்ணுறேன். பிகாஸ் சூடு பட்டுரும். நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் நிறைய சூடெல்லாம் பட்டு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுருங்க.